செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் 1/2 கிலோ சிக்கனுக்கானது. பேனில் ஒரு மராட்டி மூக்கு, ஒரு ஸ்டார் சோம்பு, 2 பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 4 வரமிளகா, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கறிவேப்பிலை, 5-6 போல் முந்திரி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இது லைட்டாக வறுத்ததும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா ஸ்லோ ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே பேனில் 4 ஸ்பூன் துருவின தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் ரோஸ்ட் ஆனால் போதும். இது ரோஸ்ட் ஆனதும் 2யும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1, 3 வரமிளகா, கொஞ்சம் புதினா சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிக்கன் வதங்கட்டும். இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சிக்கனில் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இதை கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் மல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்மளோட செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.